லக்னத்திற்கான சிறந்த கல் எது, லக்னப்படி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சிறந்த கல் எது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மாணிக்கம், இங்கே பார்த்தீங்கன்னா மாணிக்கம்னு கொடுத்துருக்கோம், சூரியன் மாணிக்க கல். அடுத்தது மூணாவது ஆஸ்பனா லக்னாதிபதி செவ்வாய், செவ்வாய்க்கு பவளம். இதுதான் வந்து சிம்ம ராசிக்கான முதல் தரமான கல் செவ்வாயோட பவளம், இரண்டாம் தரமான குருவோட புஷ்பரகம், அடுத்தது லக்னாதிபதி சூரியனோட மாணிக்கம். திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம், 1, 5, 9 அப்படிங்கிறப்ப அந்த திரிகோண அதிபதிகளோட கற்களை அணிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து எப்பவுமே சிறப்பான ஒரு முன்னேற்றமும் ஒரு நல்ல நிலைமையும் நம்மளுக்கு வாழ்க்கையில அமையும். அப்படிங்கிறதுனால தான் இதுதான் உங்களுக்கு வந்து காலச்சக்கரத்தோட இது அமைப்பு. இது பார்த்தீங்கன்னா 12 வீடு இருக்கு. இதுல வந்து நம்ம 9 நவகிரகத்துல ஒவ்வொரு நவகிரகத்துக்கு என்னங்கிறத பார்த்துருவோம். பாக்யாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, லக்னாதிபதி அப்படிங்கிற ஆப்ஷன்ல இப்ப மிதுன லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்து சனியோட நீலக்கல்லும். ஃபர்ஸ்ட் 3 பார்த்துட்டோம், மேஷம் பார்த்துட்டோம், ரிஷபம் பார்த்துட்டோம், மிதுனம் பார்த்துட்டோம். அடுத்தது இப்ப கடகம் பார்க்குறோம். அடுத்தது இப்ப நம்ம துலாம் லக்னம் பார்க்க போறோம். துலாம், இது 1, 2, 3, 4, 5. கும்பம் வந்து 5ஆம் வீடு பூர்வ புண்ணியாதிபதியா வருது. 6, 7, 8, 9. மிதுனம் வந்து பாக்கியஸ்தானம் 9ஆ வருது. அப்போ நம்ம 9 ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக எடுத்துக்கிறோம். 9 யார்? புதன். துலாமுக்கு பாக்கியாதிபதி புதன் அப்படிங்கிறப்ப புதனோட மரகதம், மரகதம் மரகதம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக நம்ம எடுத்துக்கிறோம் இந்த துலாம் லக்னத்துக்கு. ரெண்டாவது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா சனியோட கும்பம், சனி அப்படின்னா நீலம், நீலம். அடுத்து லக்னாதிபதியான சுக்கிரன், அது 3வது ஆப்ஷன் சுக்கிரன். சுக்கிரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைரம். இது பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சனி, 9ஆம் அதிபதி புதன். இப்போ எப்போவுமே நம்ம வந்து கல் அணியிறப்ப நான் சொல்கிற ஆப்ஷன் என்னென்னா பாக்யாதிபதி ஃபர்ஸ்டாகவும் பூர்வ புண்ணியாதிபதி 2ஆவதும் லக்னாதிபதி 3ஆவது எடுத்துக்கிறோம். அப்படி இந்த துலாம் லக்னத்துக்கு பாக்யாதிபதியான 9ஆம் அதிபதியான புதன், புதனோட மரகத கல்லும், பூர்வ புண்ணியாதிபதியான 5ஆம் அதிபதியான சனியோட நீலக்கல்லும், அப்புறம் லக்னாதிபதியான சுக்கிரனோட வைரக்கல்லும் இந்த துலா லக்னத்துக்கு நம்ம அணிஞ்சோம்னா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியும் சிறப்பும் வாழ்க்கையில் முன்னும் அடையும். அடுத்தது நம்ம விருச்சிக லக்னத்துக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது விருச்சிக லக்னம். விருச்சிகம், இது 1, 2, 3, 4, 5. மீனம் வந்து பூர்வ புண்ணியாதிபதி அதிபதி குருவோட வீடு வருது. 6, 7, 8, 9. 9 வந்து சந்திரனோட வீடு வருது. இப்போ விருச்சிக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனோட அந்த கல் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். சந்திரன், சந்திரன், சந்திரன் அப்படின்னா முத்து. அடுத்தது 5 குருவோட புஷ்பரகம். அடுத்தது லக்னாதிபதியோட செவ்வாய், செவ்வாயோட பவளம். ஆனால் இதை நம்ம இந்த ஆப்ஷனை நீங்கள் தவிர்த்துறது நல்லது. ஏன் வந்து விருச்சிக லக்னம் தான் இந்த செவ்வாயோட பவளத்தை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இவர் தான் வந்து 6ஆம் அதிபதியாக ருண ரோக அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. 6ஆவது அதிபதியாக நோய் நொடி வம்பு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விருச்சிகத்துக்கு அவரே வந்து அந்த அதிபதியாக 6ஆம் அதிபதியாக வர்றதுனால 2 ஆப்ஷனாக இருக்கிறதுனால இது வேண்டாம் அப்படிங்கிறது இல்லை. இந்த விருச்சிக லக்னத்துக்கு மட்டும் இந்த இது வேண்டாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1, 5, 9 படி இது ஓகே. ஆனால் நீங்கள் வந்து இந்த 2 வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். சந்திரனோட முத்துவும், இது வந்து பாக்யாதிபதி, அது பூர்வ புண்ணியாதிபதியான குருவோட புஷ்பரகம். இது ரெண்டுமே விருச்சிக லக்னத்துக்கு முத்து 2 அணிஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அடுத்து நம்ம தனுசு பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 8 வீடு பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சூரியன், கன்னி, துலாம் அண்டு விருச்சிகம் 8 வரைக்கும் படுத்தது. அப்போ காலச்சக்கரத்துக்கு 9ஆம் வீடான தனுசு லக்னம். தனுசு, இது 1, 2, 3, 4, 5. செவ்வாயோட மேஷம், இது வந்து பூர்வ புண்ணியஸ்தானமாக வருது. 6, 7, 8. சூரியனோட 9 வந்து பாக்கியஸ்தானமாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 9 முதல் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சூரியனுக்கு என்ன பார்த்தீங்கன்னா மாணிக்கம், சூரியனோட மாணிக்க கல்
இந்த தனுசு லக்னத்துக்கு நம்ம முதல் தர கல்லாக எடுத்துக்கிறோம் மாணிக்கம். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5 செவ்வாயோட பவளம். அடுத்து லக்னாதிபதியோட குருவோட புஷ்பரகம். இந்த 3 கல் தான் இந்த தனுசு லக்னத்துக்கு. சூரியனோட மாணிக்கம், செவ்வாயோட பவளம் அண்ட் குருவோட புஷ்பரகம். அடுத்தது மகர லக்னம். இது வரைக்கும் காலச்சக்கரப்படி 9 லக்னம் பார்த்துட்டோம். அடுத்தது 10வது லக்னமான மகரம். மகரம் 1 2 3 4 5. ரிஷபம் வந்து 5 பூர்வ புண்ணியாதிபதியாக வருது. 6 7 8 9 பாகியஸ்தானமாக வந்து கன்னி வருது. இது வந்து மகர லக்னத்துக்கு பாகியஸ்தானமான கன்னி வருது. அதுவும் புதனோட வீடு. பூர்வ புண்ணியாதிபதியாக சுக்கிரனோட வீடு ரிஷபம் வருது. இப்போ நம்ம எப்போவுமே முதல் ஆப்ஷன் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், முதல் ஆப்ஷன் முதல் தரமான கல் அப்படின்னா இந்த மகர லக்னத்துக்கு புதன் மரகதம். 2 பார்த்தீங்கன்னா 5ஆம் ஸ்தானமான சுக்கிரனோட வைரம். 3வது ஆப்ஷன்னா சனீஸ்வரனோட நீலம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு 1 5 9 விடு. அதில் பார்த்திங்கன்னா இது 9ஆம் ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம். அடுத்தது சுக்கிரனோடது, அடுத்தது சனியோடது. இது வந்து மகர லக்னத்துக்கான இந்த 3 ராசியான கல். அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பலக்னம். கும்பம் 1 2 3 4 5. மிதுனம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாக வருது. கும்பத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாக வருது மிதுனம் 5 6 7 8 9. துலாம் தான் பாகியஸ்தானமாக வருது 9. எப்போவுமே நம்ம வந்து 9 தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுப்போம். இப்போ கும்பத்துக்கு வந்து 9ங்கிற பாகியஸ்தானம் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன்னா சுக்கிரனுக்கு வைரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷனா புதன், பூர்வ புண்ணிய அதிபதி. புதனுக்கு மரகதம். அடுத்தது சனிக்கு நீலம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு சுக்கிரனோட 9ஆம் அதிபதியோட சுக்கிரனோட வைரம். அடுத்தது 5ஆம் அதிபதி புதனோட மரகதம். அடுத்தது லக்னாதிபதியோட சனியோட நீலம். இது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம 11 லக்னத்துக்கான இது பார்த்துட்டோம். அடுத்தது கடைசியாக பார்த்திங்கன்னா மீன லக்னம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு கடைசி லக்னமான மீன லக்னம். இது 1 2 3 4 5. கடவை வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாக வருது. 6 7 8 9. 9 வந்து விருச்சகம் பாக்கியஸ்தானமாக வருது. இப்போவுமே நம்ம பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தை நம்ம ஃபஸ்ட் எடுப்போம். செவ்வாயோட பவளம். மீன லக்னத்துக்கு செவ்வாயோட பவளம் தான் முதல் தரமான கல். அப்படி பார்த்திங்கன்னா செவ்வாயோட பவளம். அடுத்தது சந்திரனோட முத்து. அடுத்தது லக்னாதிபதி குருவோட புஷ்பராகம். இதுதான் வந்து மீன லக்னத்துக்கான ராசியான கல். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதல் தரமாக செவ்வாய். 9ஆவது பாக்கியாதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாயோட பவளம். பூர்வ புண்ணியாதிபதி சந்திரனோட முத்து. அடுத்து லக்னாதிபதி குரு மீன லக்னத்துக்கான லக்னாதிபதி குருவோட புஷ்பரகம். இது வந்து மீன லக்னத்துக்கான இந்த 3 கல்லை அழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக அமையும். நேர்களே, இது வரைக்கும் காலச்சக்கரப்படி மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது என்னன்னா, இதில் வந்து விடுபட்டது பார்த்தீங்கன்னா ராகு கேது. இப்போ இவங்களுக்கு ராகு அப்படின்னா கோமேதகம், கேது அப்படின்னா வைடூரியம். இந்த கற்களை வந்து அணியலாம். ஆனால் இவங்களுக்கு தான் சொந்த வீடுலேயே எப்படி அணியலாம்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். அதுக்கு தான் வந்து நான் நாம யோகத்தை கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா திருதி நாமயோகம், வியாதிபாதம், ஐந்திரியம். இது வந்து இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்கலாம் ராகு வந்து யோகியாக வருவார். ராகு பகவான் வந்து யோகியாக வர்றப்ப இந்த கோமேதகம் அப்படிங்கிற கல்லை நீங்கள் போடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மன், துருவம், சித்தம். இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேது வந்து யோகியாக வருவார். கேது பகவான் யோகியாக வருவார். அப்படி கேது பகவான் யோகியாக வர இந்த 3 நாமத்தில் உள்ளவங்க வைடூரியம் அப்படிங்கிற கல்லை வந்து போடலாம். இந்த ராகுக்கு 3 நாமயோகமும்
கேதுக்கான 3 நாமயோகத்தில் பிறந்தவங்க அந்தந்த கிரகத்துக்கான கல்லை போட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும். அதே மாதிரி இந்த யோகி தசையில் தான் அது போடணும். அதாவது இந்த யோகி தசையில் போடுறப்ப நீங்கள் என்ன லக்னமாக இருக்கீங்களோ அந்த லக்னத்துக்கு இந்த ராகு கேதுக்குள்ள சூப்பராக இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதை செக் பண்ணிட்டு இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும். அதாவது நோய் நொடிகள் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நேர்களே, இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம காலச்சக்கரப்படி எல்லா வீட்டுக்கான லக்னப்படி என்னென்ன ராசியான கல்லுன்னு பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு கேதுக்கான இந்த நாமயோகப்படி என்னென்ன ராசியான கல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் விளக்கம் மேலும் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே தெரிகிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீ விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.